உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தளத்தில் எரிவாயு ஆலையில் வெடி விபத்து, 20 ஆபத்தான நிலையில். மின்சார சபை பொறியியலாளர்களின் அதிரடி தீர்மானம், இருளில் மூழ்குமா நாடு. இறுதி நேரத்தில் இரத்தான ஆளுநர், மக்கள் சந்திப்பு. யாழ் வட்டுக்கோட்டையில் மேலும் 2 எரிவாயு அடுப்புகள் வெடித்து சிதறின. இலங்கைக்குள் ஒமிக்ரோன் தொற்று வந்துள்ளதா, வெளிவந்த தகவல். யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதேச சபை உறுப்பினர் சடலமாக மீட்பு. கென்னியாவில் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமை எதிர்த்து போராட்டம். மன்னாரில் பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுப்பு. வாகன விலைகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். கிளிநொச்சி காணிகள் தொடர்பில் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு. அமெரிக்கா பாடசாலையொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் பலி. புத்தளத்தில் எரிவாயு ஆலை ஒன்றில் வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புத்தளம் நைனாமடம் பகுதியில் உள்ள எரிவாயு ஆலை ஒன்றில் நேற்று மாலை 4:30 மணியளவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 காயமடைந்து நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக வெள்ளப்பூவு காவல்துறையினர் தெரிவித்திருந்தனர். குறித்த சம்பவத்தில் 40 வயது மற்றும் 24 வயதுடைய 2 காயமடைந்திருந்தனர். இவர்கள் தற்போது வைத்தியசாலையில் ஆபத்தான நிலையில் காணப்படுவதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மோட்டார் வாகனங்களுக்காக பயன்படுத்தப்படும் குளிரூட்டிகளை புதுப்பிக்கும் இடத்தில் குளிரூட்டலுக்கு பயன்படுத்தப்படும் 5 அடி உயர நைட்ரஜன் அடங்கிய சிலிண்டரை பொருத்தப்பட்டிருந்த குழாயை வெடித்துள்ளதாக காவல்துறையினரின் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 8 மணி நேர வேலை நிறுத்தத்திற்கு பின்னர் ஏற்படும் அவசர மின்வெட்டுகளை சரி செய்வதில் இருந்து தாம் விலகுவதாக இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அந்த சங்கத்தின் தலைவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். அதேவேளை கடந்த 25ஆம் தேதி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள போதிலும் மாலை 4:15க்கு பின்னர் ஏற்படக்கூடிய திடீர் மின்சார துண்டிப்பை வழமைக்கு திருப்பும் நடவடிக்கை இன்று வரை முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் அறிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அராரி கிழக்கு J163 கிராம சேவகர் பிரிவில் உள்ள 2 வீடுகளில் அண்மையில் எரிவாயு அடுப்பு வெடித்து சிதறியுள்ளதாக போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி ஒரு வீட்டிலும் 29ஆம் தேதி மற்றைய வீட்டிலும் வெடிப்பு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. இது தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் ஒரு வீட்டினரால் இன்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் வட்டுக்கோட்டை போலீசாரின் 2 குழுக்கள் குறித்த வீட்டிற்கு சென்று அடுப்பினை பார்வையிட்டு சென்றுள்ளனர். சமையலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே எரிவாயு அடுப்பு இவ்வாறு வெடித்து சிதறியதாகவும் எனினும் எவருக்கும் பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை எனவும் சம்பவம் நிகழ்ந்த வீட்டு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் சுப்பிரமணியம் சிவபாலன் வயது 51 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சாவகச்சேரி தெனங்கிடப்பு அருகுவழி பகுதியில் வெளிநாட்டவர் ஒருவருடைய தென்னங்காணியை குத்தகைக்கு எடுத்து பராமரித்து வருபவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்நிலையிலேயே தென்னம் தோப்புக்குள் அமைந்துள்ள வீட்டிலிருந்தே இவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் நடமாட்டம் இல்லாததை அவதானித்து அயல் வீட்டுக்காரர் வீட்டை எட்டி பார்த்த பொழுது துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனை அடுத்து உடனடியாக சாவகச்சேரி காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஒமிக்ரோன் பிறழ்வு நாட்டிற்குள் வந்துள்ளதாக உறுதியாக கூற முடியாது என சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கேமந்த கேரத் தெரிவித்துள்ளார். மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது நமது நாட்டிற்கு குறித்த வைரஸ் தாமதமாக வரக்கூடும் எனவும் அவர் தெரிவித்தார். உறுதியாக எம்மால் கூற முடியாது. உறுதியான தகவல்கள் நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை. எனினும் உலகின் ஏனைய நாடுகளுக்கு பரவியுள்ள விதத்தை பார்க்கும் போது நமது நாட்டிற்கு குறித்த பிறழ்வு வரவில்லை என எவராலும் கூற முடியாது.
எனினும் இலங்கைக்கு தென் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக அதிகளவான மக்கள் வருவது இல்லை. அதன் காரணமாக மற்ற நாடுகளை விட நமது நாட்டிற்கு வருவது தாமதமாக கூடும். நாங்கள் ஒரு மாதிரியை எடுத்து மட்டுமே பகுப்பாய்வு செய்கின்றோம். அந்த மாதிரிக்கு அகப்படும் வரையில் குறித்த வைரஸ் பிறழ்வு நாட்டில் பரவுவதற்கு வாய்ப்பு உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். வாகனங்கள் விலையை உயர்த்த வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன்படி வாகன தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களின் விலை அதிகரித்ததன் காரணமாகவே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. கார், மோட்டார் சைக்கிள், சிறிய ரக லோரிகள், பஸ் என பல்வேறு வாகனங்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன. இதன்படி இலங்கையிலும் வாகனங்களின் விலை எதிர்வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது. கிளிநொச்சி பரந்தன் விளாங்குடி பகுதியில் பசுமை இல்லத்தின் மற்றொரு செயல்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. தம்பிப்பிள்ளை இமயபாலன் அவர்களின் 14ஆம் ஆண்டு நினைவாக சுவிஸைச் சேர்ந்த இமயபாலன் விக்னேஸ்வரனின் நிதி அனுசரணையில் 20 பயனாளிகளுக்கு தென்னை மரக் கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட பிரதேச இணைப்பாளர் பட்ரிசியாவின் ஒழுங்கமைப்பில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட இணைப்பாளர் காந்தன் கனிஜா, பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கதாகும். கிண்ணியாவில் கடந்த 23ஆம் தேதி குறிச்சாக்கணி இழுவைப்படகு விபத்தின் போது செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மாவட்ட ஊடகவியலாளர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த எதிர்ப்பு போராட்டம் கிண்ணியா பிரதான பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்னால் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 23ஆம் தேதி கிண்ணியாவில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதுடன் கையடக்க தொலைபேசியும் களவாடப்பட்டதாகவும் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் அன்றைய தினம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இதுவரை எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் தாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜாவிற்கும் மாதகல் காணி உரிமையாளர்களுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்ட போதும் திடீரென அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பலிகாமம் தென்மேற்கு பிரதேச செயலகத்தால் காணி உரிமையாளர்களுக்கு இன்று மதியம் 2 மணிக்கு வடமாகாண ஆளுநர் காணி உரிமையாளர்களை சந்திக்கவிருப்பதாக கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென அந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பானது நாளை காலை 8 மணிக்கு நடைபெறும் எனவும் ஒரு சில காணி உரிமையாளர்களுக்கு பிரதேச செயலகத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக வடமாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நேரடியாக சென்று காணி உரிமையாளர்கள் கேட்டபொழுது இந்த சந்திப்பு தொடர்பில் தமக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்றும் இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். நாளை இந்த சந்திப்பு இடம்பெறுவது தொடர்பாகவும் நமக்கு எதுவும் தெரியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ஆளுநரை சந்திக்க தூர இடங்களில் இருந்து வந்த பொதுமக்கள் அலக்களிக்கப்பட்டதாக அங்கிருந்த மக்கள் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் உள்ள உயர்நிலை பாடசாலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு ஒரு ஆசிரியர் உட்பட 8 பேர் காயமடைந்துள்ளனர். 16 வயது சிறுவனும் 14 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுமிகளும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மாணவன் தந்தையின் கை துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டை நடாத்திய 15 வயதுடைய சிறுவன் சம்பவம் இடம்பெற்று 5 நிமிடங்களில் சரணடைந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் அறிவித்துள்ளனர். காயமடைந்த அனைவரும் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் இன்றைய நாளின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன.